வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய நற்பலன்களை கொண்டு வரக்கூடிய புத்தாண்டு, கையிருப்பை கரைக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளையும் கொண்டு வரப்போகிறது. குரு பெயர்ச்சி இதுவரை திருமண வயதில் திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கும் பலருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணத்தை கொண்டு வரும் குரு பலன், குரு பார்வையுடன் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் நடக்க இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது என 3 முக்கியமான பெயர்ச்சிகளை இந்த ஆண்டு எதிர்கொள்ளவிருக்கிறோம். சனி பெயர்ச்சி 7.5 சனியை மேசராசிக்காரர்களுக்கு துவங்க இருக்கிறது. இருந்தாலும் சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்து அதிக கெடுபலன்களை தராமல் கொஞ்சம் செல்லமாகவே பார்வையிடப் போகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு கையிருப்பு குறையும். சேமிக்க முடியாத சூழல் அடுத்த 2.5 வருடங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். கொஞ்சம் வம்பு பண்ணுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள், அடங்க மறுப்பார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொண்டு போக வேண்டிய காலகட்டம் இந்த 2025. சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் மற்றும் இடப்பெயர்வுகள் இருக்கலாம். ஆனால் அந்த உத்தியோக மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. தந்தையாரின் உடல்நிலையின் மீது கவனம் வைக்க வேண்டிய அவசியம் 2025ஆம் ஆண்டு ஏற்படக்கூடும். மேஷராசிக்காரர்களுக்கு தெய்வீக சுற்றுலாக்கள் உண்டாகும். இறை வழிபாட்டிற்காக நீண்ட தூர பிரயாணம், குலதெய்வ கோவில் போன்றவற்றை தரிசனம் செய்ய கிளம்புவீர்கள். மொத்தத்தில் இந்த வருடத்தில் தினம்தோறும் அம்மனுக்கு தீபம் காட்டி வீட்டிலே பூஜை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு பகவானுக்கு அதிதேவதை அம்மன். ராகு பகவானுக்கான அந்த அதிதேவதை அம்மனை வணங்க கஷ்டங்கள் நீங்கி லாபங்களையும் வெற்றிகளையும் அம்பாள் கொண்டு வந்து தருவாள். அதற்கான வருடம் 2025. வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தியை மனமாற 3 நிமிடம் நின்று தியானம் செய்து வழிபட்டு வாருங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைந்திடும். இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.